ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவு பீட்ரூட் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்க, தோல் சீவிட்டு. கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து கூட்டு தான் வைக்க போகிறேன். துவரம்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு கரண்டி அளவு, குழம்பு கரண்டி அளவில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் துவரம்பருப்பு. தோல் சீவி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அதில் வந்து காய் கொட்டிக்கலாம். பீட்ரூட்டை, துவரம்பருப்பை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 திட்டமான சைஸ் தக்காளி, ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப குட்டியில், திட்டமான சைஸ் தக்காளி 2 புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா 4 விசில் வச்சு இறக்கிக்கலாம். அடுத்தது மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 பத்து அளவு தேங்காய் பதை போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 லவங்கம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி இருந்தால் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன். இப்போ அதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை பாருங்கள், 4 விசில் விட்டு காயும் துவரம்பருப்பும் எந்த அளவு வெந்திருக்கு பாருங்கள். பருப்பு நல்லா குழையக்கூடாது, கொஞ்சம் பருப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குழஞ்சி போச்சுன்னா நல்லா இருக்காது. திட்டமாக பார்த்து இறக்கிங்க. 4 விசில் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து தேங்காய் பேஸ்ட் அதிலே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு முறை காரம் உப்புலாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கூட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். துவரம்பருப்புக்கு பதிலாக கடலப்பருப்பும் சேர்த்து செய்யலாம். கடலப்பருப்பு, சிறுபருப்பு 2 போடலாம். கடலப்பருப்பு போட்டால் ஒரு ஊற வச்சுட்டு நல்லா வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பி காய் கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். சேம் ப்ராசஸ் தாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தாளிப்பு, கடைசியாக குழம்புக்கு வந்து தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு பிடி வெங்காயம், கொஞ்சமாக பெருங்காயம் தட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே தாளித்து அதில் கொட்டிட போகிறோம். கூட்டு செமையாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். பீட்ரூட் வந்து பசங்க சாப்பிடலைன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு, அந்த தேங்காய் டேஸ்ட்டு, தேங்காய் மிளகு அந்த டேஸ்ட்டோடு சேர்த்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டு இந்த மாதிரி துவரம்பருப்பு கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள். ஈஸியான ப்ராசஸ் தான். வதக்கிறது கொள்றதெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே இறக்கிடலாம். கடகடன்னு செஞ்சு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக நல்லா கொதிச்சுட்டு இருந்தது குழம்பு. தேங்காய் ஊற்றி நல்லா நம்ம தாளிக்கிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டோம். இப்போ இறக்க போகிறோம். லாஸ்ட்டாக உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னுட்டு. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த தேங்காய் வாசனை எல்லாம் போயிடுச்சு, நல்லாயிருக்கு. அது தாளித்து கொட்டுற வரைக்கும் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க. பீட்ரூட் கூட்டு, பீட்ரூட் துவரம்பருப்பு போட்டு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.